ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தயிர் குழம்பு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு 5 நிமிஷம் தான். இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைப்படாது. டக்குன்னு செஞ்சிடலாம். என்ன சமைக்கிறது அப்படின்னு ரொம்ப யோசனையாக இருக்கவங்க, இல்லை வித்தியாசமாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க, டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. இதுக்கு என்ன தேவைன்னா, ஒரு பெரிய வெங்காயம் 1 2 கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 5 பல் பூண்டு, தயிர். நான் வந்து 3 பேர் அளவுக்கு சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி சின்னதாக போட்டிருக்கேன். அப்புறம் பெருஞ்சீரகம் இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மீல் மேக்கரை வந்து நல்லா அலம்பிட்டு வெந்நீரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு இந்த மாதிரி சாஃப்டாக ஆற வரைக்கும் வச்சுருந்துட்டு எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். இனிமேல் தாளிப்பு மட்டும்தான். அடுப்பில் பாத்திரம் வச்சு சும்மா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் போட்டுட்டு பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாமே போட்டுருங்க. போட்டுட்டு சின்ன ஒரு 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 வெங்காயத்தில் பாதி வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் போட்டிருக்கேன். இது ரொம்ப வதங்கணுன்றதில் கண்ணாடி பதம் வந்தால் போதும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தயிர், இந்த மிளகாப்பொடியெல்லாம் அதெல்லாம் சேர்த்ததை இதில் நம்ம ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுறோம். உப்பு போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரையும் இதோட சேர்த்துறோம். கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கோங்க. எனக்கு கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன். கொத்தமல்லி இருந்ததுன்னா இந்த டிஷ்ஷை கொதித்து இறக்கினோடனே மேலே தூவி எடுத்து வச்சுருங்க. டேஸ்ட் வந்து சும்மா அவ்வளோ நல்லா இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கெட்டியாக வச்சு இது வந்து அது கொஞ்சம் லிக்விடாக இருக்குல்ல, ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். டேஸ்டான தயிர் குழம்பு மீல் மேக்கரோட ரெடி. இது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வச்சிட்டிங்கன்னா சப்பாத்தி, தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம். சாதத்துக்கும் விட்டு சாப்பிட்லாம். சூடாக இருக்குது. நான் அதனால் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.